சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இன்று உன் மீது கடும் கோபத்தில் வந்திருக்கின்றேன். நீ சாப்பிடுகின்ற ஒரு உணவுப் பொருள் உன்னுடைய உடம்பை விஷமாக்கிக் கொண்டிருக்கின்றது. இது தெரியாமல் என் குழந்தை நீயும் அதை தொடர்ச்சியாக உண்டு கொண்டிருக்கின்றாய். உன் சாயப்பா எனக்கு இது தெரிந்த பிறகு உன்னிடத்தில் அதனை நான் சொல்லாமல் இருந்துவிட முடியுமா? உனக்கு இதனை என்னவென்று நான் சொல்லாமல் தான் சென்றுவிட முடியுமா? என்ன நடக்கிறது? உன்னை சுற்றி நீ என்னவாக மாறுகிறாய்? இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுகிறாய்? இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு கொடுப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா உன் முன்னால் நிற்கும் இந்த காலங்களை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்திக் கொள். ஏனென்றால் மீண்டும் ஒருமுறை இந்த வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக அது தெரியாத விஷயம். மீண்டும் வாய்க்காத ஒரு விஷயம் என்று தெரிந்த பிறகு கிடைத்திருக்கின்ற நேரத்தை சந்தோஷமாக நீ எதிர்கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய உடம்பில் இருக்கின்ற இந்த விஷம் வெளியேற வேண்டும். தேவையில்லாத பல விஷயங்கள் உன்னை பாடாய்ப்படுத்தி எடுத்துக்கொண்டிருக்கின்றது. சில விஷயங்களும் சில சூழ்ச்சிகளும் உனக்குள் ஏற்படுத்துகின்ற சில மாற்றங்கள் உன்னை அதிகமாக காயப்படுத்தி விடுகின்றது. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களையும் உனக்கு தெரியப்படுத்தாமல் சென்று விடுகின்றது. உன்னோடு இந்த அப்பா நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அதனால் எதையுமே உன்னிடத்தில் சொல்லாமல் செல்ல நினைத்ததில்லை. நான் சொல்லும் பொழுது அதனை கவனமாக கேட்கிறாய் என்றால் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ என்ன நடக்கும் என்பதை நிச்சயமாக நீ உணர்ந்துத்தான் விடுவாய். கலங்காமல் நின்று வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் சரியாக பெற வேண்டிய தருணத்தை எக்காலத்திலும் நாம் விட்டுவிடக்கூடாது. நம்பிக்கையின் பேரில் இந்த வாழ்க்கை எல்லா சந்தோஷங்களையும் நமக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு என்னவென்று உணர்த்தி கொடுக்கும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை என் குழந்தை நீ எப்பொழுதுமே சரியான உணர வேண்டிய காலகட்டம் உனக்கு எல்லா நிலையிலும் நான் வருவது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். அப்பா முன்னின்று உனக்கு நடத்துவது சர்வ நிச்சயமாக அத்தனை மாற்றங்களையும் உனக்கு தந்துவிடும். இன்றோடு உன் பிரச்சனைகள் எல்லாமே தீரட்டுமே. இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த கஷ்டங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகட்டுமே. இனி இந்த அப்பா உனக்கு எதை சொல்ல நினைக்கிறேனோ அதை எல்லாம் நான் சரியாக தந்திடவும் நீ விரும்பியதை உன் வாழ்க்கையாக மாற்றிடவும் நான் முடிவு செய்திருக்கின்றேன். ஆனால் நீ நினைத்த வாழ்க்கை கிடைத்தும் நாம் ஆசைப்பட்ட அத்தனையும் நாம் கைகளுக்கு வந்து நாம் விரும்பிய பொன்னும் பொருளும் நம்மிடம் குவிந்து கிடந்தும் உன்னுடைய உடலில் இருக்கின்ற இது போன்ற விஷயம் உன்னை எப்படி வாழ வேண்டும். உன் உடல் அங்கே அழிந்து கொண்டல்லவா இருக்கின்றது. உன் உடல் அங்கே கெட்டுப்போய் கொண்டல்லவா இருக்கின்றது. ஆனால் இது தெரியாமல் உன் எதிர்காலத்தில் தேவைப்படுகின்ற விஷயங்களை மட்டுமே நீ பெற்றுவிட முடியும் என்று நம்ப முடியுமா? என்னதான் நடக்கும், இந்த வாழ்க்கை உனக்கு என்னதான் கொடுக்கும் என்ற கவலைகளுக்கெல்லாம் நிச்சயமாக தீர்வினை கொண்டு இனி உன்னை சுற்றி வரும் அத்தனையிலும் நீ என்ன பெற நினைக்கிறாய் என்பதனை கவனித்துவிடு. நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் நிரந்தரமான கஷ்டங்கள் அல்ல. ஆனால் அதே நேரம் என் குழந்தை, சில உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நாம் செய்கின்ற தவறை இன்னொருவர் எடுத்துச் சொல்லும் பொழுது நீ அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. அவர் சொன்ன வார்த்தையை மதிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனால் இது உண்மையா என்பதனை சிந்தித்து நீ பார்க்கலாம். இப்படி ஒரு விஷயம் உண்மையாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ளத் தொடங்கலாம். எல்லாவற்றிலுமே நாம் எதிர்பார்க்கின்ற இது போன்ற சூழ்நிலைகள் நமக்கு கொடுத்துவிட்ட துன்பங்கள் எல்லாம் நினைத்து வருந்துவது உண்மையாகவே இது போன்ற ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது உண்மைதானா? நாம் இந்த தவறை செய்யத்தான் செய்கிறோமா என்று உனக்குள் நீயே கேள்விகளை கேட்டு அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வது நல்லது என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன். எப்பொழுதுமே இது போன்ற நிலைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நான் உணரத்தான் வேண்டும். இந்த அப்பா எப்பேற்பட்ட நிலையிலும் உன்னை காக்க முன் வருகின்ற நேரங்கள், உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை என்னவென்று சொல்லும் நேரங்கள் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நேரத்தை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும்பொழுதுதான், அப்பா எதற்காக உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இன்று நேற்று நாளையோ முடியக்கூடிய வாழ்க்கை அல்ல இது. உனக்கு பல காலம் தொடர வேண்டும். நீ நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்று தான் உன் அப்பா இத்தனை நேரமும் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் குழந்தையே.
நம்மை சுற்றி எல்லாமே எதிர்மறையான விஷயங்களாக இருப்பது நம்முடைய கைகளில் தான் இருக்கின்றது. நம்மை சுற்றி எல்லாமே நேர்மறையான விஷயங்களாக மாறுவதும் உன் கைகளில் தான் இருக்கின்றது. என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னை தொடர்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு என்ன கொடுக்கும் என்று நீ கவனமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சரியானபடி உனக்கு எல்லா புரிதல்களும் கிடைக்கத்தான் வேண்டும். நம்மை ஆட்டி படைக்க நினைக்கின்றவர்கள் நம்மை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வேதனைப்படுத்த நினைக்கின்றார்கள். ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கு காயங்களை கொடுத்து கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்றார்கள். மேலும் மேலும் நமக்குள் மிகப்பெரிய இன்னல்களை கொடுக்க நினைக்கிறார்கள். ஏனென்றால் சரி, நாமாக நின்று இந்த வாழ்க்கையில் நமக்கென பெறக்கூடிய அத்தனை நன்மைகளையும் பெற்றிட வேண்டிய காலம் இனி. உனக்கு நடப்பது எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் என்பதை மறந்து விடாதே. இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாமும் முடியட்டும், இன்றோடு உன் காயங்கள் எல்லாமும் முடிந்து போகட்டும் என்று நாம் சொல்லிவிடலாம். ஆனால் உண்மையில் இதுவெல்லாம் முடிந்து போவதை விட இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை என்னவென்று உனக்கு உணர்த்த வேண்டும். என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். முன் நின்று அத்தனையும் உனக்கு சரிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லா வேதனைகளையும் சோதனைகளையும் தீர்த்து கொடுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையும் சரிப்படுத்தி தர வேண்டிய காலம். தவறு உன் பக்கம் இருக்கிறது என்னும் பொழுது நிச்சயமாக அந்த தவறை நீ திருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறது அல்லவா? இந்த தவறை திருத்திக் கொண்டு அதற்கு ஏற்றது போல் நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டியது உனக்குள் இருக்கிறதல்லவா? இனி எதையுமே நீ எவ்வளவு சுலபமாக தொலைத்து விடாதே, எதையும் அவ்வளவு எளிதாக நீ விட்டுவிடாதே. இன்றோடு உனக்கு நான் ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நாம் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு செல்கின்ற நிலை அதிகமாக இருக்கின்றது. இது உனக்கு மட்டுமல்ல, உன் வருகால சந்ததிகளுக்கும், அதாவது உன் வீட்டில் இருக்கின்ற சிறு குழந்தைகளுக்கும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது எதனால் ஏற்படுகிறது, எப்பேற்பட்ட காரணங்களினால் இது போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது என்று என் குழந்தை நீ அதிகமாக யோசித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அந்த யோசனைகளுக்கு எல்லாம் இதுவரையிலும் உனக்கு பதில் கிடைக்கவில்லை. நிச்சயமாக அது கிடைத்தே தீர வேண்டும். அது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்தியே தீர வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்னதான் நடக்கிறது, ஏதுதான் நடக்கிறது என்று நீ கலங்குவதற்கு பதிலாக சாயப்பா சொல்வது போலத்தான் எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். எல்லா நிலையிலும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உண்மைகளை புரிந்து கொள்ள நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அப்பா, எந்த இடத்தில் நின்று உனக்கு என்ன சொல்ல நினைக்கின்றேன் என்பது புரிகிறதா? எல்லாம் இருந்தும் உடல்நிலை சரியில்லாமல் போனால் என்ன பலன் என்று தான் கேட்கின்றேன். நீ தெய்வத்திடம் உன்னுடைய உடல் நலத்திற்காக வேண்டுதல் செய். அதுபோல் தெய்வம் சொல்கின்ற விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாக பின்பற்று. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எப்பொழுதுமே நீ சரியாக கவனிக்க பழகு. உன்னை தொடர்கின்ற சில விஷயங்களை உன்னை அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கி விடுகின்றது. அதனால் எந்த இடத்திலும் என் குழந்தை, இனிமேல் நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உன்னை தேடி இந்த அப்பா நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ என்னவென்று சற்று கவனித்துப் பார். ஏதோவென்று நீ சற்று உன்னிப்பாக நோக்கி நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையும் நீ வாழ பழகுவாய். என் குழந்தையே, உன்னை சுற்றி ஒரு ஒரு சுழல் இருந்தாலுமே போதும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை முதலாவது இதற்கெல்லாம் சேர்த்து வைத்து நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த விஷயம் என்று ஒவ்வொன்றையும் நீ உணர வேண்டும். என்றோ ஒரு நாள் உனக்கு கஷ்டங்களோ காயங்களோ வந்தது என்பதற்காக என் குழந்தை நீ எதற்குமே தவித்து நிற்க கூடாதல்லவா? எதற்குமே நீ கலங்கி நிற்க கூடாதல்லவா? இன்றே நான் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இன்றே இந்த அப்பா உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஆனால் அதற்கு நீ எனக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். முதலில் உன்னுடைய உடலை நான் சுத்தப்படுத்த வேண்டும். உன்னுடைய உடலுக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களும் எதிர்மறையான விஷயங்களும் அந்த அழுக்குகளுக்குள் உள்ளிருந்து வெளியில் சென்று விட்டாலே அதன் பிறகு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்கத் தொடங்கும். உன்னுடைய உடலானது எப்பேற்பட்ட விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள பழகும். எப்பேற்பட்ட விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு செரித்து உன்னுடைய வாழ்க்கை நீ எதிர்பார்த்த பல நன்மைகளை உனக்கு வெளியே கொண்டு வரத் தொடங்கும். அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை இப்பொழுதே கவனமாக நீ கவனித்ததோடு, எந்த உணவு விஷமாக மாறி உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, எந்த உணவு விஷமாக இருந்து உனக்கு மிகப்பெரிய காயங்களை தந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இயற்கையான உணவுகளை தவிர்த்து நாம் செயற்கையான உணவுகளையும் துரிதமான உணவுகளையும் அதிகமாக விரும்ப தொடங்கிவிட்டோம். இப்படி துரிதமான உணவுகள், அதாவது துரிதம் என்றால் என்ன? விரைவாக சமைப்பது. சமைப்பது என்பது மெதுவாக நின்று ஒரு பொருளை வேக வைத்து உன்னை வேண்டும், அப்படி இல்லாமல் அவசர அவசரமாக ஒரு பொருளை வேக வைத்து
விரைவாக உன் கைகளில் கொடுத்து அதை உண்ணும்பொழுது அது உன் வயிற்றுக்குள் சென்று என்னவெல்லாம் அங்கு செய்கிறது என்று உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? உடலுக்குள் ஆரோக்கியம் வேண்டும் என்றால் இயற்கையாக பயிரிடப்படுகின்ற பொருட்களை உண்டு நீ வாழ வேண்டும். அதை விடுத்து செயற்கையான விஷயங்களை நீ உண்ண அது உன் உடலை விஷமாக்கிக் கொண்டிருப்பது என்பதனை நீ மறந்து விடுகின்றாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் சொல்லித் தரும் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக உன் அப்பா நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் சரிவர நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லையற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது. மனம் நிறைய பல நம்பிக்கைகள் இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உனக்கு உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இனி எல்லா நிலையிலும் நீ எதையுமே தொலைத்து விடாமல், எல்லா நிலையிலும் எதையுமே நீ இழந்து விடாமல், இனி உனக்கானவற்றை எல்லாம் நீ உன்னுள் இருந்தே மாற்றங்களை செய்ய வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அவர்களை நீ மாற்ற முடியும் என்று நினைத்தால் அது முடியாத காரியமாக மாறிவிடுகின்றது. சாயப்பா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையே இது போன்ற உணவுகளை நீ உட்கொள்வதுதான். அதிலும் ஒரு சில குழந்தைகள் இருக்கின்றார்கள், அளவு தெரியாமல் உண்பார்கள். எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம், இது மீண்டும் கிடைக்காது என்று சொல்லி எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் உண்ணலாம் என்று நினைப்பார்கள். அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றிலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நொடியும் நீ கவனித்திருந்தாய் ஆனால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ என்னவென்று கண்கூடாக கண்டு கொள்வாய். ஆகையால் நான் சொல்ல நினைக்கின்ற அனைத்தும் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய் என்று நினைக்கின்றேன். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.